தனுசு ராசி அன்பர்கள் வந்து 4ஆம் வீடு இவங்களுடைய குரு. அங்க தான் சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து லேண்ட் சம்மந்தமா பிரச்சனை, வீட்ல வில்லங்கங்கள் இருக்கோ, அவங்களுக்கு போயி இவங்களுடைய ஐடியாஸ குடுத்து உதவுறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ். அதே மாரி குருவினுடைய ஸ்தலங்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இந்த மாரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆசிரியர்களுக்கு என்ன தேவையோ அத பார்த்து பண்றதும் ரொம்ப சிறப்பு. அதே மாரி பாசிப்பருப்பு சுண்டல், கடலப்பருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து செஞ்சு கோயில்ல போய் எல்லாருக்கும் விநியோகம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 9ஆம் வீட்ல கேது வர்றதுனால விநாயகர் கோயிலுக்கு போயி, அங்க விநாயகர் கோயில்ல ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் இவங்க சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு போயி மினிமம் 7 பேருக்கு தன் கைகளால் அந்த ஸ்வீட்ட குடுக்கும்போது, ஏன் ஸ்வீட்டுன்னு சொல்றோம்னா, அப்போ வந்து காரம் சாப்பிட்டு இப்படின்னு வந்து செஞ்சிடக்கூடாது. திருப்தி அப்படின்ற ஒரு மனோநிலை ஏற்படணும். அப்படி இருக்கும்போது, அந்த சம்மந்தமா எந்த நெகட்டிவ் சம்மந்தமா இருக்கோ, அந்த நெகட்டிவ கத்தரிச்சுடுவாரு. அதனால தான் விநாயகர் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றத சொல்றோம். அருகம்புல் இவங்க கோயிலுக்கு நித்தியமும் தானம் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும்.